வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நிலைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், திண்ணிய எண்ணம் வேண்டும், திணியுள்ள நல்ல அறிவு வேண்டும், பெண் விடுதலை வேண்டும். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த அரிய நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கும் நாமக்கல் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் திரு உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், முதுநிலை பேராசிரியர் திரு மா தங்கவேல் ஐயா அவர்களுக்கும், மேலும் இந்த அறக்கட்டளையின் ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் என்னுடைய வழிகாட்டி அம்மா அருள்செல்வி அம்மா அவர்களுக்கு என் வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கு சிறந்த பெண் ஆளுமைகளுக்கு விருது அளிக்க வந்திருக்கும் மாண்புமிகு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி அழைப்பிதழ் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மகளிர் தினத்துல ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாத்துலயும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு பார்த்தோன்னா, ரேவதி செந்தில்குமார் பெண் ஆளுமை லாரி ஓட்டுநர், அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப ஆர்வமா வந்திருந்தேன். எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இந்த சொசைட்டில எல்லாம் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. ஒரு ஸ்டீரியோ டைப்பிங், இது பெண்களுக்கான வேலை, அது ஆண்களுக்கான வேலை அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இருக்கு. இதுக்கு அகேன்ஸ்டா கூட இப்ப கேரளா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்டீரியோ டைப்பிங் எடுத்து எல்லா வேலைகளும் எல்லாரும் செய்யற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படி நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிற அவங்களுக்கு விருது தந்து வாழ்த்துறதுல ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இப்ப பார்த்தோம்னா, அந்த மனவளக்கலையின் மகத்துவம். இந்த மனவளக்கலையில கடந்த ஒரு 7 மாதங்களா நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். அதாவது இப்போ பார்த்தா ஏதாவது ஒரு பயிற்சி போனோம்னா அங்க ஐதர் ஒரு உடல் பயிற்சி இருக்கும், இல்ல மெடிடேஷன் இருக்கும், ஏதாவது ஒண்ணுதான் கவர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் மனவளக்கலை அப்படின்னு வச்சுட்டு நம்மளோட உடல், மனம், உயிர் அந்த 3க்குமே பயிற்சி தர்றது ரொம்ப சிறப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இப்போ உடல் பயிற்சி அப்படிங்கிறது நம்ம திருமூலர் காலத்துல இருந்தே வந்திருக்கு. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே. அதாவது நம்ம உடம்பு கரெக்டா பாத்துக்கல அப்படின்னாக்கா எல்லாமே வேஸ்டா போயிடும், நம்மளோட கோல் அச்சீவ் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கான ஒரு எளிய முறை உடற்பயிற்சியை அவங்க பிராக்டிஸ் பண்ணி அதை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, உயிருக்கு இந்த காயக்கல்பம், இது வேற எந்த மெடிடேஷன் இதுலயுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம்னா அது நம்ம இந்த காயக்கல்ப பயிற்சி தான். உயிரை வளமாக்குற ஒரு பயிற்சி. அடுத்து இப்ப பார்த்தோம்னா, மனதுக்கான நம்ம மெடிடேஷன்ஸ் 9 டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ஸ் கத்துக்கிட்டோம். இதுல பார்த்தோம்னா, இந்த நம்ம மனதை வலிமையாக்கி நம்ம எண்ணங்களை சிறந்ததாக்கும் போது நம்ம எண்ணியதை எழுத முடியும். எண்ணியாக எழுதுவர் எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெரு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நாயன்மார் பூசலார் நாயனாரோட கதை தெரிஞ்சிருக்கும். அவர் திருநின்ற ஊர்ல பிறந்தவர். சிறு வயதுல இருந்தே சிவன் மீது ரொம்ப பக்தி கொண்டிருப்பாரு. அவருக்கு என்ன ஆசைன்னா சிவனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவர் வறுமையால அவரோட தினசரி கடமைகள்ல செய்யறதுக்கே கஷ்டமா இருந்ததுனால நிஜத்துல ஒரு கோவில் கட்ட முடியாம இருக்கும். அதனால என்ன நம்ம மனசுலயே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சு அதை செஞ்சுட்டு இருப்பாரு. அதே வேளையில காஞ்சிபுரம் பல்லவ மன்னனும் ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் அந்த பாலாலயம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு பூஜை வீட்டுக்கு வாஸ்து பூஜை போடுற மாதிரியே கோவில்களுக்கு ஆரம்பிக்கும் போது பாலாலயம் பண்ற மாதிரி அந்த அரசர் என்னைக்கு பாலாலயம் பண்றாரோ அதே அன்னைக்கே இவர் மனதால அந்த பாலாலயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நம்ம மனசால தானே கட்டுறாரு, 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல கட்டி முடிக்காம டெய்லியும் அவரோட வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சன்னதியா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டே வருவாரு. அதே போல கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் இன்னைக்கு இந்த அன்னைக்கு கும்பாபிஷேகம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதால எண்ணிட்டு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுட்டு இருப்பாரு. அதே போல அதே அன்னைக்குதான் மன்னனுக்கும் கும்பாபிஷேகம் வைக்கணும்ட்டு அவரோட மனசுலயுமே தோண்டி இருக்கும். இப்படி இருக்கிற போது இறைவன் சிவபெருமான் மன்னரோட கனவுல தோன்றி, நீ மன்னா நீ சிறப்பான நல்ல கோவில் கட்டி
பண்ணியிருக்க, நீ கும்பாபிஷேகத்துக்கு ஆனா வந்து எனக்கு வர்றதுல வந்து கொஞ்சம் சிரமம் இருக்கு. ஏன்னா அதே அன்னைக்கு திருநின்ற ஊர்ல என்னோட பக்தர் இன்னொருத்தரும் வந்து கோவில் கட்டி இருக்கிறதுனால எனக்கு வர்றதுல கொஞ்சம் சிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சரி அப்படியான்னு சொல்லிட்டு சரி நம்மளோட கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சரின்னு சொல்லிட்டு டேட் மாத்தி வச்சுட்டு, சரி இப்படி ஒரு சிறந்த பக்தர் யாரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல இருந்து திருநின்ற ஊருக்கு வருவாரு. அப்படி வந்து அவர் விசாரிக்கும் போது அந்த ஏதோ ஊர் ஃபுல்லா இப்ப கும்பாபிஷேகம்னா தோரணங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி எதுவுமே இருக்காது ஊர்ல. அப்படி ஏதாவது ஒரு கோவில் கட்டுறாங்களான்னா அப்படி எதுவுமே இருக்காது. சோ அப்படி விசாரிக்கிற போது வந்து இந்த மாதிரி ஒரு அடியார் இருக்காரு, ஆனா அவர் கோயில் எதுவும் கட்டல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த யாரு இந்த பூசலாரை வந்து அந்த மன்னன் வந்து கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கேட்டதும் வந்து அந்த பூசலாருக்கு வந்து ஃபுல்லா கண்ணீர் ரொம்ப வந்துடும். ரொம்ப இதா ஆரம்பிச்சிடாரு. இறைவன் வந்து நம்மளோட பக்தியில வச்சு இந்த மாதிரி மன்னனோட கும்பாபிஷேகத்தையே மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்ததை வந்து மன்னன் கிட்ட சொல்லுவாரு. மன்னன்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து அந்த பக்தி அந்த மனசோட நம்ம எண்ணங்களோட திண்மை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பூசலார் வந்து அப்புறம் சிவனடி சேர்ந்ததா ஒரு ஐதீகம். சோ இந்த வந்து மனசோட திண்மையை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இதுக்கு வந்து சொல்லலாம். நம்ம வந்து எண்ணங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தி இருக்கு. நம்ம அந்த விவேகானந்தர் கூட அதுதான் சொல்லியிருப்பாரு, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய்ன்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்ட எண்ணங்களை வந்து சீர்மையாக்குறதுக்கு வந்து இந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து உதவும். அதே போல இன்னைக்கு வந்து நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. மெயினா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து நிறைய ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களுமே வந்திருக்கீங்க. சோ இந்த நேரத்துல வந்து ஒரு பாடல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிழக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. சோ இன்னைக்கு நிறைய இப்ப சொல்றோம், நிறைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுட்டு இருக்கு, போக்சோ நிறைய இருக்கு, செக்ஷுவல் அஃபென்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி ஆனா ரெண்டு சமூகத்துல வந்து ரெண்டு குழந்தைகளும் ஒன்னாதான் வளர்க்குறாங்க. ஆனா நம்ம வளர்க்கும் போதே ஆண் குழந்தைன்னா அவங்க பலம் மிக்கவர்கள், பெண் குழந்தைகள்லாம் பலவீனமானவர்கள்னு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வீட்ல இருந்தே இதை வந்து சொல்லிதான் ஆரம்பிக்கிறோம். சோ இந்த ஸ்டீரியோ டைப்பிங் வந்து நம்ம மாத்தி ரெண்டு பேரும் சமம், ரெண்டு வேலைகளும் வண்டி ஓட்டுறதுனா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல், சமையல் செய்யறது ரெண்டு பேருக்குமே ஈக்குவல், குழந்தை பிறகு ரெண்டு பேருமே ஈக்குவல்னு நம்ம ஸ்கூல்ல வீட்ல இருந்தே சொல்லி வளர்த்தோம்னா இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். ஃபேமிலி கோர்ட்ஸ்ல இன்னைக்கு நிறைய கேசஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து தீரும். அதே போல இன்னொன்னு சொல்லணும்னாக்கா, இன்னொரு எடுத்துக்காட்டோட ஒரு கதையோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு காடு இருந்துதான், அந்த காட்டுல இருக்க விலங்குகள்லாம் சேர்ந்து நம்ம ஒரு ஸ்கூல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அப்போ ஒரு போர்டு ஃபார்ம் பண்றாங்க. அந்த போர்டுல வந்து கரிக்குலம்ல என்னென்னலாம் வைக்கலாம்னாக்கா, மரம் ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, அப்புறம் குழி பறிக்கிறது, அப்புறம் ஸ்விம்மிங், அதெல்லாம் இந்த 4 மட்டும் வைக்கிறாங்க. அப்போ அதுல வந்து யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா பேர்ட்ஸ், ஃபிஷஸ், அப்புறம் முயல், அணில், இந்த 4 பிளஸ் டாக், அதுல நாயும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த பறக்கிறதுல வந்து பறவை வந்து A கிரேட் வந்துடுது. ஆனா வந்து நீச்சல் அடிக்கிறதோ மரம் ஏறதுலயோ அதால வர முடியல, CD அப்படின்னு போயிடுது. அதே மாதிரி அப்புறம் ஸ்விம்மிங்ல நீந்துறதுல வந்து மீன் வந்து ஃபர்ஸ்ட் A கிரேட் வந்துடுது. ஆனா மீதி இதுல வர முடியல. அதே போல முயல் அதே மாதிரி குழி பறக்கிறதுல வந்துட்டு மீதி நீந்துறதுலயோ பறக்கிறதுலயோ வர முடியல. இந்த பறவைக்கு என்ன பிரச்சனைனா, அது வந்து பறக்கிறதுல வந்துடுது. ஆனா இந்த குழி பறிக்கும் போது அதோட பீக்ஸ், அதோட மூக்கு வந்து உடஞ்சிடுது. அப்புறம் அந்த ட்ரை பண்ணும் போது வந்து அதோட சிறகுகளும் உடஞ்சிறதுனால CD அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதே மாதிரி முயலுக்கும் திரும்ப அடுத்து ஸ்விம்மிங் பண்ணும்போதும் ஃபிளைங் பண்ணும்போது அதோட எபிலிட்டிஸுமே குறைஞ்சு போயிடுது. இந்த டாக் நாயால வந்து எதுவுமே பண்ண முடியல, அதனால குறைச்சிட்டு இந்த ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டு ஓடி போயிருது. சோ அதனால இது என்ன தெரிய வருதுன்னா, எல்லாருக்கும் எல்லாமே சொல்லித்தரோங்கிற பேர்ல ஒருத்தவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து குறைஞ்சு போயிடுது. அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்ன தனித்திறமை அப்படி இருக்குங்கிறத வந்து பார்த்து அந்த ஸ்பெஷலைசேஷன்ல நம்ம அவங்களுக்கு கொண்டு வரும்போது அவங்களுக்கும் இண்டிவிஜுவாலிட்டி வந்து நல்லா ப்ரூவ் பண்ண முடியும், நம்ம ரிசல்ட்ஸும் நல்லா கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒவ்வொரு மாணவர்களோட தனித்திறமையை வந்து ஊக்குவிச்சு அதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். நிறைவாக ஒரு பாரதியார் பாடல். அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம், அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம்,
பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணமீதும் இலதாய் அனைத்தாய் குலவிடும் தனி பரம்பொருளே குலவிடும் தனி பரம்பொருளே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.